வணக்கம் நண்பர்களே. மூத்த அமைச்சரை திமுகவை விட்டு வெளியே துரத்திய ஸ்டாலின். வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதியை மையப்படுத்தி திமுக மேல்மட்டத்தில் நடந்து கொண்டிருக்கும் அரசியல் அடேங்கப்பா ரகமாக இருக்கிறது. காட்பாடியின் அசைக்க முடியாத எம்எல்ஏவாக இருந்து வருபவர் திமுக பொதுச் செயலாளரும் மூத்த அமைச்சர்களில் ஒருவருமான துரைமுருகன். அவரது உடல்நலம் ஆரோக்கியத்தை முன்னிறுத்தி தேர்தல் அரசியலில் இருந்து அவருக்கு ஓய்வு கொடுக்க திமுக தலைவர் ஸ்டாலின் முடிவு செஞ்சிருக்கார். அதனால் இந்த முறை அவருக்கு சீட் இல்லை. இதனை ஏற்கனவே சபரீசன் மூலமாக துரைமுருகனிடம் தெரிவிக்கப்பட்டது. அதிலிருந்தே அவர் அப்செட். துரைமுருகனை போல மூத்த தலைவர்கள் பலரையும் இந்த தேர்தலை மையப்படுத்தி கட்டம் கட்ட தீர்மானித்திருக்கு தலைமை. இந்த நிலையில் கடந்த வாரம் காட்பாடியை மையப்படுத்தி மீண்டும் அறிவுறுத்திய திமுக தலைமை, அண்ணே, உங்கள் உடல் நலம் கருதிதான் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். தேர்தலில் போட்டியிட வேண்டாம், உங்களுக்கு பதிலாக வேறு ஒருவரை சொல்லுங்கள், அவருக்கு சீட் தருகிறோம் என அழுத்தமாக சொல்ல, இந்த ஒரு முறை மட்டும் வாய்ப்பு கொடுங்கள், அதுவே போதும், வேறு எதுவும் வேண்டாம் என்று துரைமுருகன் மல்லு கட்டிய நிலையில் அவரது கோரிக்கை மறுக்கப்பட்டிருக்கு. துணை முதல்வர் உதயநிதியும் சமீபத்தில் சந்தித்து விட்டு கொடுங்கள் அண்ணே என்று துரைமுருகனிடம் வலியுறுத்தினார். இந்த நிலையில் தலைமையின் முடிவு குறித்து தனது குடும்பத்தில் ஆலோசித்திருக்கிறார் துரைமுருகன். அப்போது அவரது மருமகள், நீங்கள் சொல்லும் நபருக்கு தான் சீட் எனில் என் பெயரை முன்மொழியுங்கள் என சொல்லியிருக்கிறார். ஆனால் மருமகளுக்கு சீட் வாங்கி கொடுக்க மாமியாருக்கு, அதாவது துரைமுருகனின் மனைவிக்கு விருப்பமில்லை. அதனால் மருமகளுக்கு கூடாது என துரைமுருகனுக்கு நெருக்கடி தரப்படுகிறது. இதனால் என்ன செய்வதென தெரியாமல் மன இறுக்கத்தில் இருந்து வருகிறார் துரைமுருகன். இதையெல்லாம் அறிந்த துரைமுருகனின் முன்னாள் ஆதரவாளரும் அமைச்சர் ஏவா வேலுவின் தற்போதைய ஆதரவாளருமான எம்எல்ஏ நந்தகுமார் காட்பாடியை எனக்கு வாங்கி தாருங்கள் என வேலுவிடம் வற்புறுத்தி வருகிறார் என்றனர் திமுகவினர். இதற்கிடையே திமுகவில் புதிய வரவாக வந்திருக்கிற தேமுதிக காட்பாடியை கேட்டு அழுத்தம் தருகிறது. தேமுதிகவின் விருப்ப பட்டியலில் காட்பாடிக்கு முதலிடம். துரைமுருகனுக்கு எதிரான அரசியலை சீக்கிரட்டாக கட்டமைத்து வரும் ஏவா வேலுவின் தூண்டுதலில் தான் காட்பாடியை கேட்டு தேமுதிக பிரேமலதா அழுத்தம் தருகிறார். இந்த தேர்தலில் இருந்து துரைமுருகன் அரசியல் சாப்டருக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தில் பல காய்களை நகர்த்தி வருகிறார் வேலு. இதன் தொடர்ச்சியாக தான் துரைமுருகனிடமிருந்து காட்பாடியை பறித்து தேமுதிகவுக்கு கொடுக்க திமுக தலைமை நினைக்கிறது என்று பின்னணியில் தற்போது தகவல்கள் கிடைச்சிருக்கு.